எக்ஸாம் ஹால்ல போய் உட்காருவீங்க. கொஸ்டின் பேப்பர பாப்பீங்க. டேய் இந்த ஆன்சர நேத்து நைட்டு தானே ரத்த கண்ணீர் வடிச்சு படிச்சேன். அது ஏன் இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது? அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு தோணிருக்கு? நம்மள பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? நான் எவ்வளவுதான் முட்டி முட்டி படிச்சாலும் சீக்கிரமே மறந்து போகுது அப்படிங்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா, உங்க மூளை சூப்பரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை மறந்து போறதுதான் நம்ம மூளையோட இயல்பு. ஆனா படிச்ச விஷயத்த மட்டும் மறக்காம வச்சுக்கிறதுக்கு மூளைக்கு சில சயின்டிபிக் ட்ரிக்ஸ் தேவைப்படுது. ஜெர்மன் உளவியலாளர் ஹெர்மன் எப்பிங்ஹாஸ் கண்டுபிடிச்ச ஃபர்கெட்டிங் கர்வ் படி நாம ஒரு விஷயத்த படிச்ச அடுத்த 20 நிமிஷத்துல 40% மறந்துடுவோம். ஒரே நாள்ல 70% மறந்துடுவோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இன்னைக்கு வீடியோல நீங்க படிக்கிற விஷயம் அப்படியே உங்க மூளையில ஃபெவிகால் போட்டு ஒட்டுன மாதிரி நிக்க வைக்கக்கூடிய 5 சயின்டிபிக் ஸ்டடி மெத்தட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கடைசியா ஒரு போனஸ் டிப்ஸும் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. முதலாவது விஷயம், சுறுசுறுப்பான நினைவு கூறுதல். நாம வழக்கமா என்ன பண்ணுவோம்? புக்கை திறந்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப வாசிப்போம். இத பாசிவ் ரீடிங்னு சொல்லுவாங்க. இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதிலா ஒரு பேராகிராஃப் படிச்சு முடிச்சதும் புக்கை அப்படியே மூடி வச்சுட்டு இப்ப நான் என்ன படிச்சேன் அப்படின்னு உங்க மூளைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து யோசிச்சு பார்க்கணும். நீங்களே உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்டு பதில சத்தமா சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதி பார்க்கணும். மூளைக்கு தகவலை உள்ளே அனுப்புறதை விட உள்ளே இருக்கிற தகவலை வெளியே எடுக்க முயற்சி செய்யும் போதுதான் உங்க ஞாபகத்திறன் பல மடங்கு அதிகமாகும். ரெண்டாவது விஷயம், இடைவெளி விட்டு திருப்புதல். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு ஒட்டுமொத்த புக்கையும் ஒரேடியா மனப்பாடம் பண்றதுக்கு பேர் தான் கிராமிங். இப்படி படிச்சா எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். அதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, அதை நாளைக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, அப்புறம் 15 நாள் கழிச்சுன்னு டைம் கேப் விட்டு ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இடைவெளி விட்டு ரிவைஸ் பண்ணும்போது அந்த தகவல் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து பெர்மனண்டான லாங் டேர்ம் மெமரிக்கு மாறிடும். மூணாவது விஷயம், ஃபெய்ன்மேன் முறை. நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் ஒரு சூப்பர் மெத்தட் சொன்னார். உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையாவே புரிஞ்சிருக்கான்னு தெரியணுமா, அத ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி எளிமையா விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஒரு கஷ்டமான டாபிக்க படிச்சதும் உங்க முன்னாடி ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சிட்டு ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள்ல லோக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு எங்க ஸ்ட்ரக் ஆகுதோ அங்க உங்களுக்கு இன்னும் கான்செப்ட் புரியலைன்னு அர்த்தம். உடனே புக்கை திறந்து அதை மட்டும் சரி பண்ணிக்கலாம். நான்காவது விஷயம், பொமடோரோ மற்றும் கலப்பு முறை. நம்ம மூளையோட அட்டென்ஷன் ஸ்பான் ரொம்ப கம்மிங்க. மணிக்கணக்கா ஒரே சப்ஜெக்ட படிச்சா மூளை டயர்ட் ஆகிடும். அப்புறம் படிக்கிறதும் மண்டையில ஏறாது. அதுக்குதான் பொமடோரோ. மொபைல ஆஃப் பண்ணிட்டு 25 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸோட படிங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இதே போல ஒரே நாள்ல 4 மணி நேரம் மேக்ஸ் மட்டும் பார்க்காம 1 மணி நேரம் மேக்ஸ், பிரேக்குக்கு அப்புறம் 1 மணி நேரம் சயின்ஸ்னு சப்ஜெக்ட மாத்தி மாத்தி படிங்க. இது மூளைய எப்போதுமே சுறுசுறுப்பா வச்சுக்கும். அஞ்சாவது விஷயம், பிளர்ட்டிங் முறை. எக்ஸாம் பயத்தை போக்க இது ஒரு அல்டிமேட் மெத்தட். ஒரு சாப்டரை வேகமா படிச்சு முடிங்க. உடனே ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து டைமரை செட் பண்ணிட்டு உங்க ஞாபகத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வேகமா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் மெயின் புக்கை எடுத்து நீங்க எந்தெந்த பாயிண்ட்ஸை எல்லாம் விட்டுட்டீங்கன்னு ஒரு ரெட் பென்னால மார்க் பண்ணுங்க. அந்த விடுபட்ட பாயிண்ட்ஸ் இனி உங்க வாழ்க்கையிலேயே மறக்காது. போனஸ் டிப். சரி, இந்த 5 மெத்தடையும் ஃபாலோ பண்ணியாச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போனஸ் டிப் இருக்கு. அதுதான் 7ல இருந்து 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம். நீங்க முழிச்சிருக்கும் போது படிக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்க மூளை நீங்க தூங்கும் போதுதான் மெமரி பாக்ஸ்ல போட்டு அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதனால எக்ஸாம் நைட்டு தூங்காம படிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. சுருக்கமா சொன்னா, புக்கை மூடிட்டு யோசிங்க, கேப் விட்டு ரிவைஸ் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க, பிரேக் எடுத்து சப்ஜெக்டை மாத்தி படிங்க, கடைசியா பேப்பர்ல எழுதி பாருங்க. இனிமே எனக்கு மறதி அதிகம்னு சொல்லாதீங்க. ஸ்மார்ட்டா படிங்க, எக்ஸாம்ல மாஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எக்ஸாம் பயத்துல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.